பிளாக் ஷீப்னுடைய ஓனர்களில் ஒருவன் விஜய் சித்து. 3 மாதம் வரலையும் விஜய் சித்து விலாக்ஸ் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே தான் இயங்கவே செஞ்சு ஒரு ஆஃபீஸ் பார்த்துருக்கேன்ப்பான்னா தாராளமாக பண்ணுறா அப்படின்னு சொல்லி. ஸோ அது ரொம்ப ஒரு மியூச்சுவலாக எடுத்த டிசிஷன். ரெண்டாவது அவனை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அவனை நீ இங்கேயே இருக்கணும், நீ எங்களுக்கு மட்டும்தான் பண்ணணும்னு சொல்கிறதே பெருங்குத்தம்னு நினைப்பேன். இன்றைக்கும் ஹீஸ் அ பார்ட் ஆஃப் பிளாக். அவனை பற்றி எல்லா இடத்துலையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், நிறையவும் பேசிக்கிட்டோமா. என்ன சொல்லாதது என்ன, நான் பயப்படுவேங்க. சில இடத்துல நான் பயப்படுவேன் சித்துட்ட. இந்த நேச்சரு, இந்த ஃபோட்டோ எடுக்க வருவாங்கல்ல அவங்கள கலாய்ப்பான் ரோட்டில். அது ஆனால் இவனோட நேச்சரே அதான். இவன் எல்லாரையும் கலாய்ப்பான், யாரையும் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு அப்படி திமிரா கலாய்க்கிற. எனக்கு அதை அவங்க திமிரா நினச்சிக்குவாங்களோன்னு பயமாக இருக்கும். சில நேரத்தில் வர்றவங்க கொஞ்சம் உரிமையாக பேசுவாங்கல்ல. சில இப்போ மதுரை சைட்லாம் நம்ம போயிட்டோன்னா அந்த சைட்லாம் கொஞ்சம் உரிமை எடுத்தே பேசுவாங்க. நே வானே, நே ஒரு ஃபோட்டோ எடுப்போம் வானே அப்படின்னு அண்ணேன்னு சொல்லி சிலர். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கோயம்புத்தூர்லலாம் ஒருத்தர் ஹோட்டலில் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான் வெளில இருக்கேன், விக்னேஷே இங்கே வா அப்படின்னாரு. நான் உடனே இந்த வரேனே அப்படின்னு நான் இந்த பக்கம் இன்னொரு 2 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. 2வது வாங்குறேன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. எங்கள் சித்தப்பா பெரியப்பா கூட என்னை எப்படி கூப்பிட்டதில்ல. இப்போ இந்த இடத்துல சித்து இருந்தாலும் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவான். சித்து இங்கே வா அப்படின்னா ஏன் நீ இங்கே வர்றது அப்படின்ட்டுருவான். அதான் அவனுக்குள்ள உருனது. இதை பார்த்து நான் பயந்துருக்கேன் சில இடத்துல. மற்றபடி அவனோட மற்ற எல்லா நேச்சருமே ஒரு கிரியேட்டர் எந்த முகப்பூச்சும் இல்லாமல் தான் யாருங்கிறத அப்படியே காட்டி மக்களால் அப்படியே ஏற்றுக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு இன்றைக்கி அவங்களோட லைஃப்பில் ரொட்டீன்குள்ளே ஒருத்தனா சாப்பிட்ற மாதிரி குளிக்கிற மாதிரி டெய்லி விஜய் சித்து விலாக்ஸ் பார்க்கணுன்ற ரொட்டீன்குள்ளே மக்கள் வந்திருக்காங்க. அப்படி அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தனாக பார்த்துருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த டிஜிட்டல் தலைமுறையில் சித்துவுக்கு தான் அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. ஏன்னா ஒரு யூடியூப் சேனல்லேருந்து இன்னொருத்தர் போனாலே அதுக்கு இப்போ தமிழ்லைனில் 2 பேர் ஃபோட்டோவை போட்டு சண்டையா அதெல்லாம் நாங்களே போட்டுட்டோம். நீங்களே 2 பேரும் சண்டையா அப்படின்னு போட்டோம். அது என்ன வேற யாரோ தம்ப்நெயில் போடுறது, நம்மளே தம்ப்நெயில் போடுவோம். கீழே அது கார்த்திக் வந்து கேள்வி கேட்பாரு. அவர் கேட்குறதுக்கு நீங்களே நான் இருங்க ஃபோன் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன்லாம் பண்ணி பேசுனீங்க. ஆக்சுவலாக அவர் வந்து இந்த மாதிரி லாக் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு ஆரம்பிச்சதா, இல்லை நீங்கள் வந்து இல்லைடா நீ இது போய் பண்ணுங்க அப்படின்னு? இல்லை, சொல்லிட்டு தான் ஆரம்பித்தான். ஆக்சுவலாக சித்துவுக்கு வந்து அதுக்கு முன்னாடி படம் ஒன்று கமிட் ஆகிறதா இருந்துச்சு. அப்படி போயிருந்தா அந்த படத்துக்கான எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்படி போயிருந்தா அவன் விலாகே ஆரம்பிச்சிருக்க மாட்டான். எப்பயுமே நான் ஒன்று சொல்லுவேன், லைஃப்பில் கிடைக்கிறத விட கிடைக்காத விஷயங்கள் தான் நம்மளை அடுத்த கட்டம் கொண்டு போகணும். சித்துவுக்கு அந்த பட வாய்ப்பு கிடைக்காம போனதுனால தான் அவன் அடுத்த கட்டம் போனான். அது கிடைக்காம போச்சு. அது இருந்திருந்தா அது நம்மளுடைய ஃப்யூச்சருக்கான ஒரு பாதுகாப்புன்னு நினச்சிக்கிட்டு இருந்தான், சினிமா பண்ணிடணுன்னு. அதே மாதிரி டிவியில் அவனுக்கு அப்போது சன் டிவிலையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் நம்மள்ட்டையும் போயிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் வருமானமாக இருந்துச்சு. அடுத்த வருமானத்துக்கும் பிரச்சனை இல்லைன்ற இருக்கவர்களையும் சூழல் இருக்கவர்களையும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட தேவை ரொம்ப அதிகமாகுது. எல்லா தேவையும் பிளாக் ஷீப்பால் ஃபுல்ஃபில் பண்ணவும் முடியாது. அப்போ தான் அவன் இந்த ஐடியாவை சொன்னான், டேய் நான் பேசாமல் சேனல் பண்ணலான்னு இருக்கேன்டா அப்படின்னு சொன்னால் தாராளமாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே இருந்து தான் அந்த சேனல் ஆரம்பித்தது. 3 மாதம் வரலையும் விஜய் சித்து விலாக்ஸ் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே தான் இயங்கவே செஞ்சுது. அப்புறம் அவனுக்கு நிறைய பேர் டீம் பெருசாக்கணும் இது அப்படிலாம் வரும்போது நான் வெளில போகிறேன்ப்பா, அங்கே போய் இன்னொரு ஆஃபீஸ் பார்த்துருக்கேன்ப்பான்னா தாராளமாக பண்ணுறா அப்படின்னு சொல்லி. ஸோ அது ரொம்ப ஒரு மியூச்சுவலாக எடுத்த டிசிஷன். ரெண்டாவது அவனை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அவனை நீ இங்கேயே இருக்கணும், நீ எங்களுக்கு மட்டும்தான் பண்ணணும்னு சொல்கிறதே பெருங்குத்தம்னு நினைப்பேன். இன்றைக்கும் ஹீஸ் அ பார்ட் ஆஃப் பிளாக் ஷீப். பிளாக் ஷீப்னுடைய ஓனர்களில் ஒருவன் விஜய் சித்து. அதை வந்து யாராலையும் மறுக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் அவன். இன்னொரு வேலை பார்க்கறதுனால எனக்கு அது சந்தோஷம் தான். அதனால இது இவ்வளோ பெருசாக இருக்குது, இன்னும் பெரிய பெருமை தான். இன்னும் சொல்லப்போனால் விஜய் சித்து விலாக்ஸில் இருக்க 20 பேரா 25 பேரா எல்லாரையும் இன்றைக்கி மக்கள் ரசிக்கிறாங்க. ஒரு 10-15 பேர் அதில் தெரியுது, ஃபேஸ் தெரியுது. எல்லா டெக்னீஷியன்ஸ் உட்பட எல்லாரையும் ரசிக்கிறாங்க. எல்லோரும் பிளாக் ஷீப்லேருந்து வந்தவங்கன்றது எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் அதில்.